என்ன அப்படின்னா, வழக்கம் போல 3 ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, மேற்கொண்டு ஒரு ப்ளவுஸ கட் பண்ணியும் முடிச்சாச்சு. எப்பயுமே மொத நாள் 3 ப்ளவுஸ கட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா, மறுநாள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. 3 ப்ளவுஸ் மட்டும் தான் பிளானிங்கில இருக்கு. அதோட சேர்த்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷனு, சேலை ஓரம் அடிக்கிறது, இந்த வேலைலாம் பார்க்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா போயிட்டுருக்குது. தரைய பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது முன்னாடி இருந்த தரை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி இருந்த வீட்ல இப்ப இல்ல. ஆல்ரெடி வீடு மாறியாச்சு. முன்னாடி டைல்ஸ் போட்ட வீடு. இப்போ வந்து சிமெண்ட் தரை இருந்த வீடு. அது வாடகையே இல்லாத, சொந்த வீடும் இல்லாத ஒரு மாதிரியான வீடு. இந்த வீடு வந்து வாடகை வீடு. என்னடா டைல்ஸ் போட்ட வீட்லேருந்து சிமெண்ட் தரை இருக்கிற வீடுக்கு வந்துக்கிறோம். ஏறி தானே போகணும். முன்னேற்றம் தானே அடையணும். ஏன் இப்படி வந்து இறங்கி வந்துக்கிறோம் அப்படின்னு யோசிச்சேன்னா, அப்படிலாம் கிடையாது. கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து வெளியே வந்தாலே அதுவே ஃபஸ்ட்டு முன்னேற்றம் தான். காலையில எந்திரிச்சு ஃபஜர் தொழுதும் இன்னைக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ எடுத்து காலையில தான் எப்போதும் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன். சரின்னு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோமாக்கும் பக்கத்துலேருந்து சேவல் கூவுன்னு கூவிக்கிட்டே இருக்குது. என்னென்ன கட் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. அந்த வீட்டில் இன்வெர்ட்ரு இருந்துச்சு. இந்த வீட்டில் இன்வெர்ட்ரு இல்லை. என்னடா இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னா, அதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாமே சுச்சுப்பி கடந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ரமலான் மாதம் முடிஞ்சு பெருநாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. நானும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற நேரம் நெருங்கி வந்தாச்சு. நோம்புக்குள்ள ஃபுல்லாக ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, பரவாயில்லையே நல்லா தூங்குறாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்கிறாங்க. நான் அவங்க பெருநாள் ட்ரெஸ் வந்து கலெக்ட் பண்ணி எது சரியாக இருக்குது, எது தப்பாக இருக்குதுன்னு கரெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது சரி இல்லைன்னா ட்ரெண்டிங்கில் வர ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, இப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோமேன்னு அடிக்கடி தோணும். நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது தான் அவங்கள பார்க்கும்போது நமக்கு இப்படி தோணும். அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு பொழுதே போகாது. நோம்பு நேரத்தில் காலையில் பெரும்பாலும் வேலை எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொழுதே போகாமல் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு அந்த நோன்பை கழிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற நேரத்தை சிறப்பாக நம்மளுக்கான வேலையை பார்த்து நம்ம செய்ய வேண்டிய அவளையும் சிறப்பாக செஞ்சு நோன்பை சிறப்பாக